உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படி ஷார்ப்பா டைம்க்கு வந்தோமா? தேங்க்ஸ். அம்மா தானே கிளாஸ்க்குள்ள போயிருப்பாடா? ஏன் கேக்குற? இல்ல, நானும் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் ஆகலான்னு பார்த்தேன். அது இனிமே நடக்க வாய்ப்பு இல்லையே. டேய், அதான் உன் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுல்ல, அதான் தனாவோட ரூட் எப்படி இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் வண்டியை திருப்பலான்னு பாக்குறேன். ஓ, அந்த பக்கம் போனா ஒரு டிராபிக் போலீஸ் இருப்பாரு, பரவாயில்லையா? யார் அந்த போலீஸ்? அங்க நிக்கிறாரு பாரு. அங்க ட்ரில் மாஸ்டர் மாதிரி வரப்பா நிக்கிறாரு. யார் அது? எங்க காலேஜோட கோச் கார்த்திக். அவரு கூட தான் தனாக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஓ, தனா ரூட்டுக்கு போகணும்னா நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். கேட்டுட்டா போச்சு. ஏய் கதர் கதர். சரி, கிளாஸுக்கு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், என் பேர் கதிர். கை கொடுங்க. உங்க நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? தனாவை கட்டிக்க போற அப்பாவே நீங்க தானே? கதர், நீ கொஞ்சம் சும்மா இரு. கார்த்திக் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, இவரு? நானும் நல்லா இருக்கேன். நீ யாருன்னு கேக்குறாரு. பெரியப்பாவோட கசன் சிஸ்டரோட பையன், பேரு கதிர். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். நம்ம மீட் பண்ணிருக்கோமா இதுக்கு முன்னாடி சென்னையில? இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன். இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே இல்லையே. முகம் ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க பார்த்தோன்னு தான் தெரியல. நீங்க வேற யாரையோ பார்த்திருப்பீங்க. நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததில்ல. இருக்கலாம். நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் கூட ஈஸியா பேசி ஜெல் ஆயிடுவேன். அந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணிருக்கேன். ஆனா உங்க ஃபேஸ் கட்ல வேற யாரையோ பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். சும்மா ஏதாவது சொல்லுவியா? சார், இவன் இப்படிதான். ஆமா, நீங்க எங்க கொஞ்ச நாளா ஆள காணோம்? ஆமா, வெளியூர் போயிருந்தேன். ஓ, உனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் போ. ஐயோ ஆமால, நீ பேசிட்டு இரு. பாய் Bye. பாய் All the கதிர். ஆல் தி பெஸ்ட். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சீனு மாயா கல்யாணத்தை பத்தி தான் நிச்சயம் பண்ணி கல்யாண தேதிய முடிவு பண்ணிடலான்னு இருக்கேன். அண்ணே, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? கோவில்ல வச்சு இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டாருல்ல. அடுத்த வேலையை ஆரம்பிச்சுதானே ஆகணும். கரெக்ட் தான் நீ. அதுக்குள்ளார மாயாவோட படிப்பு முடிஞ்சிரும். இப்பவே நிச்சயம் பண்ணிட்டு
தேதியை குறிச்சு வச்சுட்டோன்னு வைங்க, ஒரு வேலை முடிஞ்சிரும்ல. ம் ஆமா. ஆமா மச்சான், மண்டபம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், சொந்த பந்தங்களுக்கு சொல்லணும், இப்படி வேலை எவ்வளவோ இருக்கே. ரகு, நிச்சயம் பண்றதுக்கு தேதி பார்த்தாச்சா? ஆ, ஜோசியர்கிட்ட பேசி இந்த மாசத்திலேயே ஒரு நாள் குறிச்சிடலாமா? ஆ, மாயா, அப்போ உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. என்ன சீனு மாமா, சந்தோஷத்துல பேச்சே வரல போல. என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். சைலண்டா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்படாத மாயா, இந்த கல்யாணத்தை நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். அண்ணா, நிச்சயத்தை வீட்டுல வச்சுக்கலாமா இல்ல நல்ல பெருசா ஒரு மண்டபம் புக் பண்ணிடுவோமாண்ணே? முதல்ல தேதியை குறிப்போம், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ம். ரகு, நம்ம தனாவுக்கும் கல்யாண தேதி குறிக்க வேண்டாமா? ஆமாம்மா. சிவா, அண்ணா, பசுபதியையும் புவனேஸ்வரியும் வர சொல்லிடு. அவங்க நிச்சயதார்த்தம் நடத்துற அன்னைக்கு தனாவுக்கும் கல்யாண தேதியை குறிச்சிடலாம். நல்லதுண்ணே, நல்லது. ஐயோ பாவம். யாரு? தனாவை கல்யாணம் பண்ணிக்க போற ஆள் தான். இவ்வளவு நாள் ஜாலியா இருந்திருப்பாப்ல, இப்ப தேதியை குறிச்சு அவருக்கு கதையை முடிச்சு விட்டீங்க போங்க. நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு, கடைசி வரைக்கும் நீ சிங்கிள் தான். அவன் ஏன் அப்படி இருக்கணும்? அவனுக்குன்னு ஒருத்தி பொறுக்காமையே போக போறா. சீக்கிரமா அவனுக்கு ஒரு பொண்ணை பாத்துறணும். ஐயோ அத்தை, நானாவது கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருந்துக்கிறேன். முதல்ல இந்த கல்யாணத்தை முடிச்சு விடுங்க. மாமா வாங்க, ஜோசியரை பார்த்து விஷயத்த சொல்லி நாளைக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஆமா மச்சான், இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல, இப்பவே பார்க்க ஆரம்பிக்கணும். வாங்க போலாம். வாங்க மாமா, வாங்க அம்மா, வரமா. என்ன மாயா, உன் லவ் கல்யாணத்துல முடிய போகுது. ஹாப்பி தானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.